ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் என்னோட ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொலுசை தான் பார்க்க போகிறோம். இது நான் டெய்லி போட்டுட்ருக்க கொலுசு தான் இது. ஸோ இப்போ இதை பற்றி நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கொலுசில் எந்த ஸ்டோன்ஸோ எனாமல் பெயிண்டிங்கோ எதுவுமே கிடையாது, எந்த வகையான எதுவுமே கிடையாது. பியோர் 22 கேரட் 916 ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் கோல்டு கொலுசுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கொலுசு நாங்கள் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் எடுத்தோம். இந்த கொலுசுக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி பிடிச்சி இழுத்தாலும் வராது, அந்த மாதிரி ஒரு மாடலாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்டு வாங்கி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு. வேறு சில நிறைய மாடல்ஸும் இருக்குது, பட் அதெல்லாம் ஃபேன்சி டைப்புன்னு சொல்லலாம். பட் ரெகுலராக போடுறதுக்கு இதுதான் நாங்கள் வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் சீக்கிரத்தில் வராது நமக்கு. அண்ட் இது நான் டெய்லி எப்போவுமே 24 hours போட்டுகிட்டே தான் இருக்கேன். இது வரைக்குமே நான் 1 year மேலே இதை வேர் பண்ணியாச்சு. பட் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இது பொழுதும் வரல. அண்ட் ஏதாவது இதில் இன்கேஸ் ஏதாவது கிளாத்தோ ஏதாவது ஒரு நூலோ ஈவன் ஏதாவது நமக்கு டெய்லி நம்ம வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட அந்த பர்டிகுலர் திங் தான் பிஞ்சு போகுமே தவிர இந்த கொலுசு பிஞ்சு வரதில்லை. அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கு. ஏன்னா இது 5 பவுண்ட் இருக்குது, எக்ஸாக்டாக 5 பவுண்ட். அப்போ 40 கிராம் இருக்குது இது. ஈவன் அதில் இருக்க ஹூக்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு ஸ்க்ரூ, இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஸோ ஈவன் அந்த ஸ்க்ரூவை கூட நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம கையாலேயோ நம்ம நெயிலாலேயோ அதை விரித்து போட முடியாது. ஒன்ஸ் காலில் போட்டாச்சுன்னா ஒரு ப்ளையர் ஏதாவது, தட் மீன்ஸ் ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு டிவைஸ் வேணும் அதை அழுத்தி விடுறதுக்கு, அந்த மாதிரி அது ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளையர் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அழுத்தி போட முடியும். அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ளையரை வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். நம்ம கையால் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஹூக்குமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் டெய்லி வேறுன்னு சொல்லி கேட்டதுனால ரெகுலராக கேட்டுட்ருப்போம் மலபார் போயிருக்கும் போதெல்லாம். அண்ட் ஒன் டைம் இதே மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அவங்க எங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக காட்டினாங்க. நீங்கள் கேட்குற மாதிரியே மாடல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நாங்கள் வாங்கிட்டோம். ஆல்சோ இதில் எதுவுமே குத்தாது. நமக்கு இப்போ டெய்லி வேர் போடணுன்னா நமக்கு அது நம்பர் 1 கம்ஃபர்டபுளாக இருக்கணும் முதல்ல. ஸோ அப்போ தான் நம்மளால் அதை போட முடியும் டெய்லி. ஸோ எங்கேயும் இது குத்தாது, நமக்கு எதுலேயும் பிடிச்சி இழுக்கவும் செய்யாது. ஏன்னா இழுக்கிறது மாதிரி டிசைன்ஸ் இல்லை இதில். நீங்கள் பார்க்கலாம், அப்படியே படிஞ்சு வர டிசைன்ஸ் தான் இருக்குது. அதனால் இது டெய்லி வேருக்கு ஒரு ஆப்டாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். இது என்னோடய பொண்ணுக்கும் நான் இதே தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சின்ன டைப்பில் எடுத்திருக்கோம். அண்ட் அவளுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. அவளும் 24 hours போட்டுட்டு தான் இருக்கா. டெய்லி 24 hours அவளும் போட்டுட்ருக்கா. அண்ட் நான் அடல்ட்டு, அவள் கிட்டு தான். ஸோ எனக்கும் நல்லாயிருக்கு, அவளுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவேன் இந்த கொலுசு. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த கொலுசில் மணி எதுவும் கிடையாது, பெல்ஸ் எதுவும் இல்லை. நாங்களும் வேண்டான்னு தான் சொன்னோம். ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த மாடல்லையும் அவங்க கொலுசு பெல் எதுவும் வைக்கல, இப்படி தான் அது இருந்துச்சு. ஆக்சுவலி பெல்ஸ் இருந்தால் தான் அது எங்கேயாவது பிடிச்சி இழுத்து நமக்கு தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அந்த பெல்லு மட்டுமாவது கலந்து விழுற வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே என்னோட இருந்த கொலுசில் எல்லா மணியுமே கலந்து போயிடுச்சு எனக்கு தெரியாமல். அதனால் நாங்கள் பெல் வேண்டான்னு தான் இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச மாடல்லையும் பெல் இல்லை. ஸோ வி ஆர் ஹாப்பி. நாங்கள் நினச்ச மாதிரியே கிடச்சிருக்குன்னு. சில டைம் நம்ம எங்கேயாவது லாங் வாக் போகிறோன்னா இப்போ ஷூ போட வேண்டிய நிலமை வரும். இப்போ எல்லாருமே ஷூ போடுறோம், சாக்ஸ் போட்டுக்கிறோம். ஈவன் அந்த ஷூ சாக்ஸ் போடும்போது கூட எனக்கு இது ஒரு நாளும் அழுத்தினதில்லை. என்னோடய காலோடு அப்படியே அது ஒட்டிக்கிட்டு இருக்கனால எனக்கு ஷூ போடும்போதும் எதுவுமே எனக்கு அழுத்தாது. எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் நான் ஃபீல் பண்ணதில்லை. நல்லா ப்ராப்பராக காலுக்கேன்னு செஞ்ச மாதிரி காலோட ஒட்டி இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல இதுன்னு சொல்லலாம். நாங்கள் இதை எப்படி வாங்கினோன்னா, ரெகுலராக அடிக்கடி போவோம் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்க்கு. போகும்போது ஜென்ரலாக என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது அவங்களே எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாங்க, அங்கே இருந்தவங்களே, நீங்கள் கேட்குற கொலுசு இப்போ வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் ஹெவியாகவே கேட்டோம். ஏன்னா எப்போ நம்ம போனாலும் கடையில் 2 பவுன் 3 பவுனுக்கு தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். 5 பவுனுக்கு கொலுசு கிடைக்காது. ஏன்னா ரொம்ப யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த பீஸ் வைக்கிறது இல்லை. பட் இந்த டைம் வந்துருந்துச்சு. வந்தது உடனே அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் போகவும் சொல்லிட்டாங்க. உடனே நாங்களும் எடுத்துட்டோம். ஸோ அது ஒரு ரீசன்.
இதை வாங்கினதுக்கு மெயின் ரீசன். அண்ட் இதில் இருக்க ஹூக் பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்குது, எஸ் ஹூக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது ஒரு உறுதியான கொலுசுங்க. ஸோ இது மாதிரி ஒரு கொலுசு கிடச்சா நீங்களுமே எப்போவுமே போட்டுட்ருக்கலாம். நம்ம கலத்தி மாட்ட வேண்டிய தேவையில்லை. என்றைக்கு இதை நான் என் காலில் போட ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இதை நான் அன்னெசரியாக நான் ரிமூவ் பண்ணுறதில்ல. எப்போவுமே அது காலிலே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொலுசை பற்றி இனஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது மாதிரி நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா தட்ஸ் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.